திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, அப்படிதான் யோவானில் இருக்கு. மத்தேயு வந்து போகும்போதுன்னு பேசுறாரு, ஆனா வருகிறதை கண்டு இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் அப்படின்னாரு. எப்ப நீ சமூகத்துக்கு வரியோ அப்பவே உன் ஃபியூச்சருக்கான எல்லா பிளானையும் அவர் போட்டு நல்லா தட்டு. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிசாசையும் இயேசுநாதரையும் கனெக்ட் பண்ணி. பிசாசு தன் நண்பனுக்கு சொன்ன வார்த்தையில கூட உண்மையா இருந்தது இல்லையா, ஆனா தேவன் எதிரிக்கு சொன்ன வார்த்தையில கூட போடு 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 அப்படி போடு. இங்க உன்னுடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கை அமையல, அவருடைய ஆக்ஷன் படி உன் வாழ்க்கையில ரியாக்ஷன் நடக்குது. That reaction is the blessing, that reaction is the spiritual transformation, that reaction is holiness, that reaction is fruits of the spirit, the reaction is everything. அப்ப நம்ம எதுல இருக்கும்? ஆக்ஷன்லயே கிடையாது. கை தட்டின உதவு, நீ ஆக்ஷன்லயே கிடையாது. ஆமா, அவர் எதிரிக்கு கூட, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிசாசையும் இயேசுநாதரையும் கனெக்ட் பண்ணி. பிசாசு தன் நண்பனுக்கு சொன்ன வார்த்தையில கூட உண்மையா இருந்தது இல்லையா, ஆனா தேவன் எதிரிக்கு சொன்ன வார்த்தையில கூட போடு 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 அப்படி போடு. அங்கே அந்த சீடு தெரியுது பாருங்க. பிசாசு தன் நண்பனுக்கு சொன்ன வார்த்தையில கூட உண்மையா இருக்க மாட்டானா, ஆனா தேவன் தன் எதிரிக்கு சொன்ன வார்த்தையில கூட உண்மையா இருப்பாரு. எப்பேற்பட்ட சாமியை நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென். உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், சொல்லி இருப்பார் என்றால் அந்த வார்த்தையை ஒரு நாள் நிறைவேற்றாமல் விட மாட்டார். ஆமென். அன்புக்குரியவர்களே, அதை புரிந்து கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சரியானதை செய்வதல்ல, சரியானதை விசுவாசிப்பது. ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஒரு பேசிக் லெசன், பட் முக்கியமான லெசனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, இனிமேல் என்றைக்குமே நீங்கள் வரும்போது உங்கள் மனநிலை இருக்கும், நான் அவர் சமூகத்தை போய் உட்கார போகிறேன், அவர் பிரசன்ஸில் போய் உட்கார போகிறேன். இவர்கள் என்னிடத்தில் தங்கி இருந்து போகிறார்கள், ஆகையால் இவர்களை நான் வெறுமையாய் அனுப்புவது இல்லை. வெதர் யூ நோ ஆர் டோன்ட் நோ, you have received your blessing in this day. கையை தட்டி கர்த்தர், whether you feel it or not, you have received your blessing. Whether you feel it or not, you have received your miracle. Whether you feel it or not, the doors are open in Jesus' name. Many things you don't feel, அதுக்கு அர்த்தம் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப உனக்கு ஃபீல் பண்றதா இருக்குன்னு நினைச்சுக்கிறது தப்பு. நீ ஃபீல் பண்ணாத பல விஷயம் உனக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அப்படித்தான் தேவனுடைய கிருபை வாழ்க்கையில ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. நல்லா 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 கமான் 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 கமான். ஷேபரபலபதிர பலபதிர மனமதி அந்தர பலபதி அந்தர பலபதுர 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 பலபதிர மனமதுர மன. நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிரிந்த கடல் கையை தட்டு. பாருங்க, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாமலே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய சோலார் சிஸ்டமே உங்களுக்கு தெரியாமலே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை தரணுன்ற காண்டி சூரியன் தீவிரிக்கு தான் பைபிள் சொல்லி ஓடி வருதா. அவனுக்கு 6 மணிக்கு வெளிச்சம் கையாத்துக்காங்க. ஆமென். எனக்கு வெளிச்சம் தருவதற்காக இந்த பூமியை மாறி 1000 மடங்கு பெருசா இருக்கிற, பல 100 மடங்கு பெருசா இருக்க சூரியன் ஓடி வருது. கர்த்தர் போல உயரமான வச்சிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்களுக்காய் சகலத்தை உங்களுக்கு தெரியாமலே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு கல்யாண வீடு, அந்த வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷன் கிளீனாக போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த செஃப் வந்து சொல்றாரு, ஐயா திராட்சை ரசம் இல்லையான்றாரு. அந்த மணவாளனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி போய் ஒரு திடீர்னு ஒரு கல்யாண மாப்பிள்ளையிட்ட போய்
ரசம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வேர்த்து ஊற்றி இருக்கும். அவன் பாட்டு கட்சி போட்டு தொடச்சிக்கிட்டே சும்மாவே தொடச்சிட்டு தான் இருப்பான். நாளைய நாள் எப்படி விடிய போகுதோன்ற மாதிரி. ஆனால் இவனுடைய ஸ்கிரீனுக்கு பின்னாடி கை தட்டுங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு வால், அதுக்கு பின்னாடி கிச்சன்ல ஒரு மேட்ரு நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு நின்று சொல்லிட்டு இருக்க, தண்ணி ஊத்தியா, ஊத்து ஊத்து, அந்த 6 கச்சாரி ஊத்து, தம்பி நீங்க வந்து ஊத்துப்பா. இதெல்லாம் இவனுக்கு தெரியாமலே பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. தண்ணி ஊத்துறது நடக்குது, ஜாடியை நிரப்புறது நடக்குது. அவர் நிழலுக்கு வந்து நிக்குது. பிரசன்ஸுக்கு தான். அது இயேசு ஜெபமே பண்ணாத அற்புதம் அது. அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க? கையை நீட்டினாரா, தொட்டாரா, ஜெபிச்சாரா, கட்டளை இட்டாரா, கடிந்து கொண்டாரா? ஒண்ணும் பண்ணல. ஊத்துறான்னாரு, ஊத்துறான், எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. That is what the power of His presence. அவர் பிரசன்ஸ்க்கு வந்துட்டாலே சொல்லுங்க, அவர் பிரசன்ஸ்க்கு வந்துட்டாலே, அவர் நிழலுக்கு வந்துட்டாலே, தண்ணி மாதிரி இருக்க உங்க வாழ்க்கை திராட்சரசம் மாறி மாறும். மாறி தாபா தாபா லாபா திரமன மதுர மன மன மன. நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிரிந்த கடல் கையை தட்டி. ஆமென். நீர் மூச்சு விட்டார் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டார் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இவனுக்கு தெரியாமலே அம்புட்டு வேலையும் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அது ருசியுள்ள திராட்சை ரசம் எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க. எல்லாம் குடிச்சு சொல்றான், என்ன சார் ஃபர்ஸ்ட் பந்தியில இருந்தா கூட இந்த மாதிரி ரசம் இல்லை, ஏஜ்டு ஒயின்ஸா கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு குடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வேகமா ஓடி வந்து சொல்றான், என்னையா மாப்பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்ல ரசத்தை கடைசியாக எடுத்தோன்னு கொடுப்பாங்க, அப்புறம் தான் நான் சொல்கிறேன். சார் ரசம் போனது தான் எனக்கு தெரியும், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி எனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட வேலையை ஒருத்தர் பார்த்துட்டு, உனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட வேலையை கர்த்தர் உனக்காக பார்த்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட வேலை எனக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ரப 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 ரபதி ரம ரமதி அந்த ரம ரமது ரப 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 ரப. அதனால நான் தலையில் நடந்தாலும் சரி, நேராக நடந்தாலும் சரி, என்னையை வச்சு என்னதான் உருள்னு உருண்டாலும் அவர் உன் வாழ்க்கையில் திட்டமிடுறதுக்கும் இப்போ நீ துடிச்சுக்கிட்டு சம்மந்தமே கிடையாது. யூ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. உனக்காய் திறக்கிற கதவை ஏற்கனவே திறக்கணும்னு முடிவு எடுத்துட்டார். என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்து எல்லாவற்றையும் முடிச்சு வச்சிருக்கிறனால இந்த காலையில் சொன்னேன், என்னுடைய ஜெபமே லேட்டு தானா, அதுவே அவருக்கு தேவையில்லை. அதை சொல்லி தான் அப்படியாப்பா உனக்கு தேவையாப்பா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஜெபிச்ச பிறகுதான் உங்களுக்கெல்லாம் கடவுள் காரியத்தை செய்யணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. 25 வயசுல தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறீங்க கல்யாணம் ஆகணும்னு. அப்போ 25 வயசுல தான் உங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்கணும். இது கல்யாணம் பண்ண போகிற குழந்தை, கல்யாணம் பண்ண போகிற மணமகனும் மணமகளும் 25 ஜெபிக்கிற. அப்போ 25 பிறக்கணும். ஏன் ஜெபத்தை கேட்டு தான் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீ 25 வயசுல ஜெபிக்க ஆரம்பிப்ப பாரு, அன்னைக்கு தான் ஒரு குழந்தை பிறக்கணும். ஈசாக்கு பாருங்க, மலைக்கு போகிறப்ப ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா தேவன் பாரு, நீ 25 வயசுல ஜெபிச்சு கேப்பன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பிறந்த சில வருஷங்களுக்குள்ள இன்னொரு குழந்தைய பிற வச்சு தட்டு தட்டு நல்லா தட்டு. ஆமென். Everything is prepared. Everything is prepared. சும்மா ஒன்ன ஃபாலோ பண்ணிலாம் வந்தா 8 மணிக்கு பிள்ளை அழுகும், நைட்டு 3 மணிக்கு அழுகும்னா நீ 12 மணிக்கு பாட்டில் 1 மணிக்கு காய்ச்சி என்ன செஞ்சிருக்க? வச்சிருக்கீல பாலை, இல்லை பாலை வாங்கி வச்சிருக்கீல காய்ச்சலுக்கு. நீயே இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருப்பினா உன்னை படைச்ச தேவன் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருப்பாரு.
7 மணிக்கு நைட் என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டா நான் ஒன்றும் வேணான்றேன். ஆனால் இடையில யாராச்சும் வந்து என்கிட்ட மணிக்கணக்கில் பேசி எனக்கு பசியை கிளப்பிட்டா 9 மணிக்கு எனக்கு வேணும்னுவேன். இப்போ தானே வேணான்னீங்க, அப்புறம் வேணுன்றீங்க. வேணான்னு சொன்னப்பே மனநிலை வேறு, மனநிலை வயிறு நிலை வேறு. இப்போ நேற்று வந்து 7 மணிக்கு கேட்குறா என்ன நைட்டு சாப்பிட்றீங்க? நைட்டு சாப்பிட்றதே நிப்பாட்டேம்மா, கொஞ்சம் பாடியை வந்து கரெக்ட் பண்ணணும். சரி, அப்படி 10 மணி ஆச்சு. மெது அப்போ என்ன இருக்குது அப்படி அடுப்பில் இருக்குது. நீ வருவீங்கன்னு எனக்கு தெரியும், 2 வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். எக்ஸ்ட்ரா சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்கன்ட்டாங்க. பாருங்கள், நான் வேணான்னு சொன்னால் கூட இப்போ வேணான்னு சொல்கிறான், இனி என்ன செய்வேன்? வருவான் அப்படின்னு மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒன்றே உன்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பார். ஆமே ராபாலா சாந்தனே மேனாதியாந்தரம். So you are in the finished ground, everything is prepared for you. மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த இன்னைக்கு விரும்புகிறேன். Today's message is recalling message. இன்னையிலேருந்து சில வாரங்களுக்கு நான் சில விஷயங்களை ரீகால் பண்ண விரும்புகிறேன். மறுபடியும் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க அழைக்க விரும்புகிறேன். எப்பெல்லாம் ரெஸ்ட்டுக்குள்ளே வரீங்களோ அப்பெல்லாம் பெருக்கத்துக்குள்ளே வரீங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்கிட்ட பேசினார், திரும்ப ஜனங்களை ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வா, அவர்கள் இருதயங்கள் வழுவி போகாதபடி மறுபடியும் அவர்களை கிருபைக்குள் கொண்டு வா, ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வான்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு பிரதர் வந்து முடிஞ்ச உடனே சொன்னார், அவர் தெரியாது எனக்குள்ள கடவுள் பேசினார், சொன்னார், ஐ சி உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம், உங்களுடைய செய்திகள் எல்லாம், இட் இஸ் கோயிங் பியாண்ட் த பவுண்டரி, இது வரைக்கும் போகாத எல்லைக்குள்ளே போகிறத நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது. கர்த்தர் சொன்னார், உன்னை ரெஸ்ட்டுக்குள்ளே வர சொன்னேன் பார், வர சொன்ன உடனே உன் பெருக்கம் என்ன செய்யுது? நடக்குது. நானும் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், சந்தோஷமா போங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்க வாழ்க்கையில பல பெருக்கங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, I am not the action, I am the reaction. He is the action. My life is the reaction of his finished action. கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம். ஹalleluya. ஓ ரபா ஷகர பலபதிர மனமனே மனமன். காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருளி. காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருளி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் நடக்க போற எல்லா ஆசீர்வாதமே இனி ரியாக்ஷன் தான், அவரோட ஆக்ஷன்ல இருந்து வர்ற ரியாக்ஷன் தான். we are going to receive the blessings of a reaction of his action. நீர்மூச்சு விட்டால் கடலே கிளந்து நிற்கும். Thank you for your presence entering in everyone's heart. Touch everyone. மூச்சு விட்டால் கடலே கிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். கையை உயர்த்தி உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உனக்காய் கதவுகள் திறந்து கொண்டிருக்கிறது. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஓ ஹalleluya. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்.
I love you Lord. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் பிதாவே. ஆகையால் என் வாழ்க்கையின் எல்லா தண்ணீரை போன்ற பகுதிகள் திராட்சரசமாய் மாறிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நானும் என் குடும்பமுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். சகலமும் மாறிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் செய்து முடிக்கும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். ஆமே. என் துன்பமெல்லாம் தூர ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் துன்பமெல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை. தகப்பனே, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளுக்காய், முடித்து வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்கு, அதை மேனிஃபெஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களுக்கு நன்றி சொல்லும்படி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பெருக வைக்கிற தேவன் நீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர், எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்குற தேவன் நீர், எங்களுக்கு எதிரான சதிகளை நிர்மூலமாக்குற தேவன் நீர், எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவர்களை செம்மையாக்குற தேவன் நீர், கதவுகளை திறந்து வைக்கிற தேவன் நீர். Oh, we are reactions to your action. The blessings of our life is the reaction of your action. Bam 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 bam. வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Oh, we love you Lord. நான் உனக்கு பின்னாக வருகிற தேவன் அல்ல, உனக்கு முன்பாக செல்லுகிற தேவன். எஸ், உனக்கு முன்னாடி போற தேவன். கை தட்டுங்களே ஒரு அந்த முன்னாடி போற தேவனுக்கு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு உனக்கு பின்னாடி வர்ற தேவன் அல்ல, நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே உனக்கு முன்பாக செல்லுகிற தேவன். நான் உனக்கு முன்பாக போகிற தேவன். நான் முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குகிற தேவன். I have prepared everything, my son. நீ உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் இப்பவே சேர்த்து வப்பினா, உன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நீ செஞ்சு வப்பினா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையானவர்களை செய்து முடித்திருப்பது அதிக நிச்சயம். எலியா பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ சாரி பார்த்துக்கு போகணும். அவன் சொன்னான், ஆண்டவரே உலகமே பஞ்சத்தில் இருக்கு, நான் சாரி பார்த்துக்கு போனா யார் என்ன போஷிப்பா? கர்த்தர் அவனை பார்த்து, நீ போப்பா, யாராச்சும் சிக்கிறாங்கலாம் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், நீ போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் ஏற்கனவே கட்டளையிட்டேன், ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன், நீ போ. சாரி பாத்துக்கு இன்னும் எலியா போல, ஆனா சாரி பாத்துக்கு முன்னாடியே தேவன் போயிட்டாரு. போயிட்டான், எந்த வீட்டில் சாப்பிட போறான் அப்படி அவன் அடுப்படி வரைக்கும் போய் பார்த்துட்டான். இங்கே தான் என் பிள்ளை சாப்பிட போறான் பார்த்துட்டு வந்துதான் எலியா பாப்பாரு. உனக்காண்டி எல்லாத்தையும் போய் பார்த்து வீடு வர அடுப்பாங்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் உன்னை வந்து கூப்பிடுவார் தேவன். கையை தட்டி விடுறவர் ஆமே. அவர் மூச்சு விட்டார், ஹலோ ஹலோ, கடலே பிளந்து நிற்கும். அவர் சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். காற்றை அனுப்பி உனக்கு காடை கொடுப்பார், கல்லை பிளந்து தண்ணீர் தருவார். கையை தட்டி நான் வேணா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாள்ல இருக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறார். The new experience, new blessing, new openings, new anointing, new inspiration, and new anointing, new inspiration. You will experience different and new presence of God, new experience of God in your spiritual life. பிதாவே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் ஸ்திரப்படவும் உம்மிலே இளைப்பாறவும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர்
எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பல காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஜனங்கள் இன்னும் கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்குள்ள அவங்க என்ட்ரு ஆவாங்க. they will see outstanding miracles. கர்த்தர் சொல்றார், outstanding miracles நீ பார்ப்ப. நீ அவரோட சமூகத்தில் இருந்தனால அவனை வெறும் கையோடு அனுப்பாத கர்த்தர் உன்னை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். அவர் சொல்றாரு, அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு அவர்களை அமர வையுங்கள் 50 பேராய். பாருங்க, சிட்டிங் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மிரக்கிள்ஸ், நாட் ரன்னிங். ரன்னிங் பிஹைண்ட் த பிரெட் அப்படின்னு நம்ம இடியம்ஸ் ஃப்ரேஸ்லாம் பார்த்துருப்போம். ரன்னிங் பிஹைண்ட் த பிரெட்னு வாங்கி இந்த ப்ராவர்ப்லாம் சொல்லுவாங்க, ரன்னிங் பிஹைண்ட் த பிரெட் டு வின், ரன்னிங் பிஹைண்ட் த பிரெட், பிரெட் வின்னிங். ஆனால் இங்கே பிரெட் வின்னிங் இல்லை. ஆமே, இட் இஸ் சிட்டிங் and receiving the bread. Sitting to receive the bread, not running to win the bread. It is sitting to receive the. That is what spiritual life. Running for the bread illa, sitting for the bread. நீ அமர 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 இதுவரை பெருகாத அளவு நீ பெருக போற. இதுவரை பெருகாத அளவு நீ பெருக போற. இதுவரை கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இந்த 7 நாட்கள் அதற்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். எஸ் ஐ ஸ்பீக், எஸ் ஐ ஸ்பீக். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சாட்சிகள் எல்லாம் இந்த வாரத்தை இவர்களுக்கு கடந்து வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எஸ், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரையும் கூட தங்கி இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று கேட்ட வார்த்தைகளின்படி அவர் செய்து முடித்த காரியத்தின் விளைவுகளை உங்கள் வாழ்க்கை அறுப்பதாக. அவருக்கு ஏற்பட்ட பாடுகள் உங்களுக்கு வரும் மகிமைகள் என்று வேதம் சொல்கிறார். அந்த மகிமைகளை அறுக்கக்கூடிய நாட்களாக வருகிற நாட்கள் இருப்பதாக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுத்தி கல்லை பிளந்து. நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். Oh, we love you, Lord. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஆமென். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென். Praise God.